இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி நேற்று, இன்று, நாளை என டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு 3 நாள் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நேற்று முன்தினம் மதுக்கடைகளில் கூட்டம் அலைமோதியது. மது பிரியர்கள் முன்கூட்டியே மது பாட்டில்களை வாங்கி குவித்தனர். பீர், ரம், விஸ்கி, பிராந்தி உள்ளிட்ட மது வகைகள் விற்பனை களை கட்டியது. வெயில் காலம் என்பதால் பீர் வகைகளுக்கு தட்டுப்பாடின்றி பார்த்துக்கொள்ள டாஸ்மாக் கடைகளில் அதிக அளவில் ஸ்டாக் வைக்கப்பட்டிருந்தது. எனினும் நேற்று முன்தினம் இரவே அனைத்து பாட்டில்களும் விற்று தீர்ந்ததாக டாஸ்மாக் கடை ஊழியர்கள் கூறினர். தமிழகம் முழுவதும் மது விற்பனை களை கட்டியது. இதுகுறித்து டாஸ்மாக் பணியாளர்கள் கூறியதாவது: டாஸ்மாக் கடைகளுக்கு ஆண்டுக்கு 8 நாட்கள் மட்டுமே விடுமுறை அளிக்கப்படுகிறது. அதுவும் திருவள்ளுவர் தினம், குடியரசு தினம் என எப்போதாவது வரும் விடுமுறைதான். விடுமுறைக்கு முந்தைய நாளில் மது பிரியர்கள் தங்களுக்கு தேவையான மது வகைகளை முன்கூட்டியே வாங்கி ஸ்டாக் வைப்பது வழக்கம். தற்பொழுது சட்டசபை தேர்தலையொட்டி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க 3 நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நேற்று முன்தினமே பெரும்பாலான கடைகளில் ஸ்டாக் தீரும் அளவுக்கு விற்பனை நடந்துள்ளது. பல கடைகளில் வழக்கத்தை விட 30% மேல் மது விற்பனை நடந்துள்ளது. 3 நாட்கள் தொடர் விடுமுறையால் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 350 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது என்றனர். டாஸ்மாக் கடைகளுக்கு 3 நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடக்க அதிக வாய்ப்புள்ளது. தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மது விநியோகம் செய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல் அதிக ஸ்டாக்குகளை முன்கூட்டியே வாங்கி வைத்தோர் கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு மது பாட்டில்களை விற்கவும் அதிக வாய்ப்புள்ளது. எனவே கள்ளச்சந்தையில் மது விற்பனையை தடுக்கவும், ஓட்டுக்கு மது விநியோகத்தை தடுக்கவும் போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.